வேஸ்ட்டுங்க இவனுங்கெல்லாம். பேசுவாங்க. விசிக தலைவர் திருமாவளவன் பேசுவாரு. இன்னைக்கு பேசுவாரு நினைக்கிறேன். அப்படியே பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சமரசமா போயிட்டுருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து கூட்டணி வச்சிருவாரு. நடக்கும் கண்டிப்பா. ஏன்னா இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டாப்புல. கேக்கு யார் கூட வெட்டிட்டு விட்டுருப்பாங்க. எதுக்குங்க ஒரு பொய்ய பரப்புறாங்க? அமோனியா வாயு கசிவினால் இறந்தவர்கள் நினைவாக அண்ணன் வந்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டார். அதுக்காக கேக் கூட வந்து வெட்டாம போயிட்டார். இந்த பொய்யெல்லாம் எதுக்கு பரப்புறானுங்க? நம்மள வெறுப்பேத்துறானுங்க. கேவலமா இல்லையா இது உங்களுக்கு? சரி எங்கனா போய் வெட்டு போடா, பிரச்சனை இல்லடா. எதுக்கு உட்காந்து இந்த மாதிரி பொய்ய பேசிட்டு இருக்கீங்க? ஒரு நாளைக்கு ஒரு 2 பொய் பேசலாம், தூக்கம் வராதா உங்களுக்கு? இல்ல கட்சி நடத்த முடியாதா? இல்ல ஆட்சி கவுந்துருமா? தினமும் பொய் பேசிட்டு இருக்கீங்க. அத உடைக்க வேண்டியதா ஜான் இருக்கு. ப்ரோ, கடுப்பாகுதுப்பா. இதுக்குன்னு இல்ல. இவனுங்க கரூர் இஷ்யூ அப்போ 41 பேர் இறந்தப்போவே சொன்னானுங்க. விஜய் வந்து 3 நாள் சாப்பிடல, தூங்காம இருந்தாரு, அழுதாருன்னு சொல்லி அதுக்கு வேற பேசியிருந்தானுங்க. அதே இதுதானே பண்ணுவானுங்க. வேற என்ன இல்ல ப்ரோ, எதிர்பார்க்க முடியும்? நேத்து நான் ஒரு கேள்வி கேட்டேன் ப்ரோ. எதுக்கு போய் அம்மோனியா வாயு கசிவுல இறந்தவங்கள போய் பார்த்துருக்கலாம் முதல்வரு. 10 பேர் இறந்துட்டாங்களேப்பா அப்படின்னு கேட்டேன். டைம் இல்ல முதல்வருக்குனாங்க. இன்னைக்கு 3 கிலோமீட்டர் ஓடுறாரு. அதுக்கு மட்டும் டைம் இருக்கோ? அதுதாங்க நீங்க செயல்பாடு ரீதியா ஒண்ணுமே இல்லைங்க. என்ன பண்ண முடியும்? அப்ப வந்து இதை வச்சுதானே நாங்க வந்து இது பண்ண முடியும், ஒரு மயிரன்னு சொல்ல முடியும். செயல்பாடு ரீதியா நீங்க ரிசல்ட் 5 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா முட்டையா இருக்கும். ஆனா அப்ப இன்னொரு டான்ஸ் ஒரு ஸ்டெப் ரெடி பண்ணி வச்சிருப்போம். அப்ப போட்டு இந்த விஷயத்தை பேச் பண்ணிடுவோம். நீங்க ரிசல்ட்டை பாத்தீங்கன்னா இப்ப 5 வருஷத்துல நம்ம வந்து ஜிஆர்லயோ இல்ல நம்ம எக்கனாமிக்கலாவோ எவ்வளவு குரோத் வச்சிருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் இப்ப டேட்டா பேசுவோம். ஆனா விஜய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே டேட்டா இருக்காது. அப்ப வந்து இது மாதிரி அவர் குறுக்க வந்து விழுந்தாரு, ஒரு உண்ணாவிரதம் இருந்தாரு, இல்ல மயிர புடுங்கினாருன்னு சொல்லி வேற மாதிரி இமேஜ் ஒரு 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 பில்டப் பண்ற வேலையை தான் பண்ணிருப்பேன் தவிர உங்கள்ட்ட நிர்வாக ரீதியா எந்த ரிசல்ட்டுமே இருக்காதுங்க. இது மாதிரி சொல்லிதாங்க இவனோட ஒரு இமேஜை வந்து இவங்க வந்து அப்படியே வச்சுக்கிட்டே நினைக்கிறாங்க. அந்த மயிர பயிலுவா இது வந்து முட்டாளாக்குறாங்க. வெளிப்படையா சொல்லணும்னா மக்களை முட்டாளாக்கிறாங்கிறது உண்மை. ஆமா. ஆனா அது தெரியாத மாதிரி உள்ள வேலையை பண்றாங்க. இல்ல இன்னைக்கு ஓடுறாரு, போதை வந்து ஒழிக்கணும் அப்படி இப்படின்னு ஓடுறாரு. நல்லதுதான். ஏன் இந்த இந்த கருத்தை வந்து படத்துல எவ்வளவோ படம் நடிச்சிருக்காரு. சொல்லவே இல்லை அவரு. ஒரு படத்துல கூட சொல்லீங்களாங்க. அவரே டம் அடிச்சுக்கிட்டு ஒரே எல்லாரும் கும்பல் குடினா ஆடின்னு தான் இருந்தாரு. அசிங்கமா பேசின்னு குடிச்சின்னு அப்படிதான் படம் எடுத்தாரு. பாக்குற டெவில் இந்த மாதிரிலாம் ஆளுங்க என்ன பண்ணுவானுங்க? அதை தானே பண்ணுவானுங்க. அப்போ தற்கூரியா வச்சுக்கிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணிட்டு, இன்னைக்கு நான் ஓடுறேன். எல்லாம் திருந்திடுங்க. எனக்கு பாருங்க நான் முதலமைச்சர் ஆயிட்டேன். என்ன பண்றது? நான் ஓடுறேன் பாருங்க. நான் டீ ஷர்ட் போட்டு ஓடுறேன். ப்ளூ கலர் டீ ஷர்ட். ஒரு நியூஸ் அத பார்த்தங்க, பார்த்துட்டு எல்லாம் திருந்திடுங்க. ஒரு நியூஸ் இப்பதான் எடுத்தேன். டிஎல்ல போட்டிருக்கேன் பாருங்க. அது ஏதோ பெருசா ஏதோ ட்ரக் கேஸ்ல ஒரு வாட்டி வந்து விசாரிச்சிருக்காங்களாமா. ட்ரக் எப்போ கேஸ்டா? ப்ரோ ஆச்சு அந்த நியூஸ்? அது லிங்கோட போட்டிருக்கேன் பாரு, டிஎல்ல பாரு. எங்கங்க போறீங்க? எனக்கு தெரிய மாட்டேதுங்க. டிஎல்லுங்க இதுங்க ட்விட்டர்ல. ஷேர் பண்ணிட்டேன் ப்ரோ, மேல பாத்துக்கலாம். பா 2010 மாட்டிருக்காங்க. இல்ல அதான் ப்ரோ, திருந்திட்டாங்களா? 16 வருஷம் ஆகுது. திருந்திருப்பாங்கல்ல? இல்ல இவங்களும் கலந்துருக்கலாம். இல்ல இவங்களும் ரன்னிங் போயிருக்கலாம். விழிப்புணர்வு தானே. த்ரிஷா முகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு திருந்தணும்? நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. வந்திருக்கலாங்க, திருந்தலாம். இல்ல இல்ல ஒருவேளை நானும் அதானே மாட்டாமே சொல்றேன். இருந்திருக்கலாம். நானும் தப்பா சொல்றேன். நியூஸ்ல வந்திருக்குன்னு சொல்றேன். இப்ப நம்ம சே நோ டு ட்ரக்னு சொல்லும்போது வந்து பங்கு கொள்ளலாம் இல்லையா? எல்லாத்துலயும் செரிமோனி இது எல்லாம் இருந்தாங்க, வெளியே இருந்திருக்கலாம். அண்ணனே ட்ரக் பார்ட்டிலாம் வச்சிருக்காரு, தெரியாத. அது சுசித்ரா சொன்னதுங்க. அது எல்லாம் கிசு கிசு. இது அதிகாரப்பூர்வ செய்தி. எது பாருங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியா. டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்த நியூஸ் இது. ஆமா ஆமா தெரிஞ்சிருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே சொல்றேன், அதாவது நான் டிஎம்கே சார்பா இருக்கேன்னு சொல்லல, உண்மையை சொல்றேன்.
சில கடைக்காரவங்க, நான் அந்த சில விஷயங்கள்ல வந்து அவங்கள்ட்ட அணுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கனால சொல்றேன். டிஎம்கே பீரியட் இருக்கும்போதும் இந்த ஹேண்ட் பே இந்த மாதிரி விஷயங்களை வந்து விற்கிறதுல ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப திட்டுவாங்க. ஆனா இப்போ 2 மாசமா எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா விற்கிறாங்க. இந்த ஹேண்ட்ஸ் போதை ஐட்டங்களை எந்த பயமும் இல்லாம கடைக்காரங்க விற்கிறாங்க. இது நடந்திருக்கு. இங்கிட்ட வந்து ஒரு பக்கம் இந்த ஒரு வேலை பண்ணிட்டு தான் இந்த பக்கம் மரத்தான் போறேன்ட்டு ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கான். உண்மையா சொல்ல போனா ரொம்ப ஈஸியா போதைப் பொருட்களை இந்த கைனி விஷயங்களை கடைக்காரங்க விற்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இப்ப ஏற்பட்டு இருக்கு. ஆனா டிஎம்கே பீரியட்ல அது ரொம்ப டைட்டா இருந்தது. கடைக்காரங்க எல்லாம் ஒரு சில கடைக்காரங்க எல்லாம், அதாவது உண்மையிலே சில கடைக்காரங்க வந்து விட்டாங்க அந்த பிசினஸ். சில பேர் அப்படி பண்ற நினைக்கிறவங்க கூட ரொம்ப சிரமப்பட்டு இல்லைன்னு சொல்லி புதுசா யாரும் கொடுக்க மாட்டாங்க, பயப்படுவாங்க. இந்த மாதிரி ரொம்ப அதாவது ஒரு ஒரு பயத்தோடயே இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பயமே எல்லாம் யாரும் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க யோசிக்கிறது அவ்வளவுதான். இல்லைங்க, இந்த குட்கா ஊழல் விஜயபாஸ்கர் வந்து சேர்த்துக்கிறாங்களே கட்சியில, அவரு சொல்ல மாட்டாரா அப்போ சே நோ டு ட்ரக்? நல்ல கேள்வி. இல்லைங்க, அது உண்மைதானேங்க. சே நோ டு ட்ரக்னா விஜயபாஸ்கர் மட்டும் எப்படி எஸ் சொல்லுவாங்க? வாஷிங் மிஷின்ங்க தாவேக்கா. முன்னாடி தப்பு பண்ண செங்கோட்டைன்னு விஜயபாஸ்கர்லாம் தெரிஞ்சிருவானுங்க. இங்க வந்துட்டோன்னு. இது மறுவாழ்வு மையம் மாதிரி அவங்கள பொறுத்த வரைக்கும். இப்போ இன்க்ளூடிங் முதல்வர் எல்லாரும் சேர்த்து சொல்றீங்க போல. ஆமா. நேத்து அமீர் சொன்னாப்ல, ஊழல் பண்றவன் குற்றவாளிகள் யாரையும் விட மாட்டேன், எல்லாரையும் பிடிச்சி கட்சியில சேர்த்துருவானாரு பாருங்க. இவனுங்களால ஒரு நல்லது கூட தமிழ்நாட்டுக்கு நடக்காதுங்க. உண்மை அதான். நாசமா போச்சு. ஒரே ஒரு நல்லது நடந்துச்சு, இப்ப அவன் சினிமா ஃபீல்டுல இல்ல. அது ஒரு அந்த ஆறுதலுங்க. வெறுப்பேத்தாதீங்க இப்ப அந்த நீங்க ஒண்ணு கூட நடக்காதுங்க. ஆனா பாத்துக்கோங்க, தமிழ்நாடு என்னமா நாசமா போச்சு. அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. எப்படி திருப்பி மீட்டு கொண்டு வருவாங்கன்னு கூட, வேற கட்சிகள் வந்து மீட்டு கொண்டு வருவாங்கன்னு கூட டவுட் தான். ஏன்னா இது இவனுங்க எல்லாத்தையுமே நார்மலைஸ் பண்ணிட்டானுங்க. லாட்டரியில இருந்து எல்லாமே நடக்குது, கண் கூட நடக்குது. எதையுமே வந்து எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணிட்டானுங்க. ரேப்பு, குழந்தைங்களை வன்கொடுமை பண்றது எல்லாம் வந்து அதெல்லாம் வந்து ஒரு மேட்ரே இல்லைங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. மக்கள் அதை பத்தி பேசுறது கூட இல்லைங்கிற மாதிரி ஆக்கிட்டானுங்க. ஆமாங்க, அதெல்லாம் ஒரு மேட்டர் எல்லாம் ஆக்கிட்டானுங்க. பஸ்ல டிக்கெட் எடுத்து பெருசாக்கிட்டானுங்க. பஸ்ல டிக்கெட் எடுத்து போறது ரொம்ப பெரிய விஷயம் ஆயிடுச்சு இப்போ. இன்னொன்னுங்க, ஸ்கூல்ல வந்து விஜய் படத்தை வைக்கிறது, விஜய் பாட்டு போடுறதுலாம் கூட வந்து நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. தேசிய கீதம் இந்த தமிழ் தைவாழ்த்துக்கு பதிலா. அது எப்படிங்க அந்த ஸ்கூல் இஷ்யூ ஏத்துக்கவே முடியலங்க? எப்படிங்க ஒத்துக்கிறாங்க? இவனுங்களுக்கு கூட ஒரு கட்சி நடத்துற ஒரு இது வேணாம், ஒத்த வேணாம் மனசு. ஸ்கூல்ல போகக்கூடாதுப்பா நம்ம. சரி நம்ம அண்ணனை இங்க கொண்டாட்டு போகணும்னு இருக்க வேணா அவனுங்க பைத்தியக்காரங்க. கோவம் அங்கதாங்க அதிகமா வருது. ஸ்கூல்ல ஏன்டா போறீங்க நீங்க? வந்து படிக்க விடுங்கடா பசங்களை. படிக்கட்டும்டா பைத்தியக்கார பசங்க. அங்க எடுத்துன்னு போய் கொடியை வைக்கிறது, விஜயன்றது, நொன்னன்றது, எதுக்குடா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? படிக்க வேண்டிய பசங்க படிக்கட்டும். அது அரசு பள்ளி, தனியார் பள்ளி, காசு கொடுத்து படிக்க வரும் தனியார் பள்ளியில. அரசு பள்ளி அரசாங்கம் படிக்க வைக்குது, எங்களோட வரி பணம். நீங்க எதுக்குடா போய் கட்சி நடத்துறீங்க? ஒரு சினாரியை யோசிச்சு பாருங்களேன். சப்போஸ் விஜய் மட்டும் ஜெயிக்கல, அவன் வந்து டெபாசிட் வாங்காம இருந்தான்னு அவன் முரளி விஜய் எல்லாம் தற்கொலையே பண்ணிப்பான் தெரியுமா? நிறைய நிறைய பேர் தற்கொலை பண்ணிட்டு இருப்பானுங்க. நல்ல வேளை அவன் ஜெயிச்சு இத்தனை பேர் உயிரை காப்பாத்திருக்கான். ஆனா நம்ம உயிர் போச்சு இல்ல. நான் அது யோசிச்சு பாருங்க, 5 ஒண்ணுதான். வருஷம் கீழே தான் இருக்கணும். அதுவும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான். நம்ம இது ஒரு பார்வை சொல்றேன். இல்ல அப்படியெல்லாம் எடுத்துக்க கூடாது. அந்த மாதிரி தோத்தா சாவனா எதுக்கு இருக்கணும் சொல்லு, போயிடலாமே. ப்ரோ இறக்கலாம் படாதீங்க ப்ரோ. எதுக்கு சாவுறாங்கன்ட்டு அவனுங்க போய் தொலைறானுங்க. எதுக்கு அவனுங்களுக்காண்டி ஃபீல் பண்ணிட்டு இவன் வந்தனால ஏதாவது நல்லது நடந்துச்சா? அப்படிலாம் இல்ல ப்ரோ. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல. நம்ம அதை பார்த்து இப்போ ஒருத்தர் பால்காரோட மகன் வந்து போய் இறந்துட்டான், நம்மளுக்கு பாவமா தான் இருக்கு. அந்த பால்காரர் வந்து நான் எவ்வளவோ சொன்னேன், எங்கெங்க என் பேச்சு கேட்டான், அவன்லாம் வந்து வரப்போறான், நான்லாம் கேட்டேன் கேட்கல. அப்படி நம்மளுக்கு அந்த குடும்பங்கள் பார்க்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆமாங்க, அப்படியே எனக்கும் இருக்குதா இல்லைன்னு சொல்ல. ஓட்டு போற மக்கள் கிட்ட சொன்ன மாதிரியே இருந்ததுங்க. அது எவ்வளவோ சொன்னேன் கேட்கல, போய் மாட்டிக்கிட்டானுங்க அப்படின்ற மாதிரி ஆகுது. சேர்த்து நம்மளதான் சாகணும் இதுல. படிச்சவங்களே விஜய்க்கு தான் போட்டாங்க ஓட்டு. இதுல வேற இவனுங்களுக்கு கோவம் வருது. மக்கள் இல்ல ஓட்டு எனக்கு போட்டாங்க, என்னன்னா, கற்பனை இப்ப இந்த டெவில்லாம் வந்து
ஒரு சமூக நீதி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டு அனைத்து சாதி அர்ச்சகரானவங்கள எல்லாம் வந்து வேலையை விட்டு எடுத்திருக்காரு ரமேஷ். இதெல்லாம் எப்படி வந்து நீங்க சமூக நீதியில சொல்றோம்னு சொல்றீங்க? என்னத்துக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாம் வந்து அமைச்சர் கொடுத்தோம் அப்படின்னா என்ன இதுன்னு எனக்கு புரியல. பெரியார் கொள்கை தலைவரா வச்சிருக்கீங்க. பெரியார் சொன்ன ஒரு விஷயத்த அவரு கடைசி தருவாயே அதான். அவர் பெரியார் நெஞ்சில் தைத்த முள்ளுன்னு சொன்னதே அதான். கருவறைக்குள்ள நம்ம வந்து போகணும். இல்ல இதெல்லாம் நீங்க சொல்றீங்க, இதெல்லாம் வெளியில இருந்து நடுநிலையா ஓபன் மைண்ட யோசிச்சாலே தெரியும் தான் அவனுக்கு. ஆனா அவன் யோசிக்க மாட்டான். அவன் இப்படி எல்லாம் இதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறதுனாலதாங்க விஜய் இந்த உள்ள வேலை ஈஸியா பண்ணிட முடியுது. இவங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, அவன் என்ன சொன்னாலும் தற்கொலை கூட்டம் நம்ம ஆதரிக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் அவனுக்கு வந்துருச்சு. இஷ்டத்துக்கு ஆடுறான். இவங்க திருந்தினா தானே அவன் மாறுவான். இவங்க திருந்தலாம் நினைக்கிறீங்களா? நீங்க டெய்லியெல்லாம் யோசிச்சு பண்ணீங்க, சீமா சிந்திப்பான்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு. ப்ரோ நம்ம என்ன சொன்னாலுமே அவங்க பொலிட்டிக்கலா தான் ப்ரோ இருப்பாங்க. இல்ல, அவங்க அதுல மாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா? ஏற்கனவே அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். இப்ப அந்த என்னன்னா நம்ம வந்து அனைத்து சாதி அர்ச்சகராகலாம் அர்ச்சகர் பயிற்சி பள்ளியெல்லாம் வச்சு வேலையை இது பண்ணி 2000 கலைஞர் காலத்திலே அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். சரியா? அவங்க 1 வருஷம் படிப்பை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. 1 வருஷம் 1.5 வருஷம் படிப்பை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. வந்தாலும் எந்த கோவிலையும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. எப்பன்னா 2011 இருந்து 2021 வரைக்கும் 10 வருஷம் ஜெயலலிதா ஆட்சியில அப்பாயின்மெண்ட் ஆர்டரே கொடுக்கல. அப்புறம் நம்ம வந்துதான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தோம். இப்ப போய் வேலை செய்யறாங்க. இப்ப 5 வருஷம் வேலை செஞ்சவங்கள இப்ப நீ வந்து அவங்க வேலையை விட்டு எடுக்கிற தூக்கிட்டு என்ன சொல்றேன்னா, நாங்க மறுபடியும் வந்து நேர்முக தேர்வு வச்சுதான் எடுப்போன்ற. ஏ, கடவுளுக்கு மந்திரம் சொல்றது தானே. அவன் மந்திரம் தான் படிச்சுட்டு வந்துட்டான்ல, அப்புறம் என்ன? இதுக்கு மேல அதுல என்ன குவாலிபிகேஷன் இருக்கு? கவர்மெண்ட் வந்து அர்ச்சகர் பணின்னு வச்சு அதுல இருந்து கவர்மெண்ட் வந்து சர்டிஃபை பண்ணி கொடுத்தேன். இது கவர்மெண்ட் சர்டிஃபை பண்ண அப்புறம் அவனுக்கு என்ன இது இருக்கு? நீங்க டிகிரி வாங்குறீங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து டிகிரி வாங்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த டிகிரி சர்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா நீ எலிஜிபிள் தானே. இப்ப அவங்க வேற கூட படிக்கலங்க. 10 வருஷம் இவங்க இந்த வாழ்க்கையே இதுல போயிடுச்சு. இப்ப அவங்கள வேலையை விட்டு தூக்குனா அவங்க எங்க போய் வந்து என்ன வேலை பார்ப்பாங்க? மறுபடியும் முதல்ல இருந்து அவங்க வேற ஏதாவது வேலை கத்துக்கணுமா? அனைத்து சாதி அர்ச்சகராகலான்ற போய் யாரு அப்பா விட்டு கூப்பிட்டா? பாப்பா மட்டும்தான் இருக்குமா? மத்தவங்க யாரும் போய் இருக்க கூடாதா? மந்திரம் சொல்லக்கூடாதா? அதை உடைச்சு கொண்டு வந்த ஒரு விஷயத்த மாத்திரானுங்க. சுயமரியாதையே இல்லாம உட்காந்துருக்க அனைத்து இந்துக்கள் தாண்டா. எல்லாரும் இந்துக்கள் தாண்டா. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தாண்டா வச்சிருக்கீங்க. அப்ப எல்லாருமே போய் அங்க வந்து பூஜை பண்றதுக்கு ஆசை இருக்காதா? எனக்கும் அது வந்து இவன் என்ன சொல்றான், பாப்பானுங்க செய்யறது வந்து சேவைன்றான். கடவுளுக்கு சேவை. ஏன்னா பாப்பா மட்டும்தான் அந்த சேவை செய்யணுமா? மத்தவனுக்கு இருக்காதா? மத்தவனுக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கு. நானும் கடவுளுக்கு சேவை செய்யறேன், நானும் போறேன், என்னையும் சேர்த்துக்காங்க அப்படின்னு தானே கேக்குறான். பாப்பான வெளியே வானா சொல்றான். இதுல கூச்சமே இல்லாம சாதி மதத்தை ஒழிச்சிட்டாருன்ட்டு விஜய் சொல்றாரு இது சட்டசபையில. இல்ல ப்ரோ, ஆக்சுவலா இப்போ நம்ம எல்லாம் வந்து பசங்களை படிக்க வைக்கிறதுங்கிறத முக்கியம்னு நினைச்சு நம்ம வந்து பண்ணுவோம். கவர்மெண்ட் இவனுங்க பண்ண மாட்டானுங்க. இப்ப நம்மளோட குழந்தைங்க, நம்மளோட வாரிசுகள் தான் அட்லீஸ்ட் வந்து அந்த பாசிபிலிட்டியாவது உண்டு. இந்த தற்குறிகள் எல்லாம் அவங்க எல்லாம் நாசமா போனாங்க, அவ்வளவுதான். அவங்க இவனுக்கு சொம்படிச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் இப்படியே இருக்க வேண்டியதான். அவங்களோட பிள்ளைங்களும் இதே மாதிரியான ஒரு சிஸ்டத்துல மாறிக்கிட்டு முடிக்க போகுது, அவ்வளவுதான். இதை வந்து அவனுங்களுக்கு புரிஞ்சு அவனுங்க பண்ற கவர்மெண்டா அட்லீஸ்ட் அவனுங்களாவது அந்த தப்பை வந்து தட்டி கேட்டாக்க தான் உண்டு. இவ்வளவு தப்பு நடக்குதுங்க, ஒண்ணு கூட ஆக்ஷன் எடுக்கல. எல்லாத்தையும் ஓகே, இவ்வளவு நாளா வந்து நீங்க ப்ரீவியஸ் கவர்மெண்ட் அது தப்புன்னு சொல்லிட்டீங்க, அது ஓகே விடுங்க, அது நீங்க தப்பிக்கிறதுக்கு சொல்லிட்டீங்க. ஆனா இனிமே என்ன பண்ண போறீங்க? இது பாதிப்பு. இதுல மத்த தற்கொலைங்க எல்லாம் திட்டுங்க, கவர்மெண்ட்டுக்கு எதிராக அவங்க பேசினாங்கன்னா அவனை மட்டும் வந்து துரோகி அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விரட்டுவானுங்க. ஆனா திருப்பி வந்து முட்டு கொடுத்துட்டு தான் இருப்பானுங்க. இவனுங்க தப்ப திருந்துறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவனுங்க வந்து அந்த தப்ப வந்து நார்மலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க அதை வந்து திருந்துறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அததான் சொல்ல வருது. அது அவனுக்கு பிஜேபி கவர்மெண்ட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆதரவு கொடுத்தாங்களே, சமூக நீதி அமைச்சர் பதவி வாங்கினாங்க. அவங்க எல்லாம் எதுவும் பேசலையா அதை பத்தி?
அவங்க பேசவே மாட்டாங்க கடைசி வரைக்கும். இல்லைங்க, அவங்க பேசணுமே. ஏன்னா இது ஒரு முக்கியமான இது இல்ல. சமூக நீதியோட உச்சம் அங்கதானே இருக்கு. நம்ம வந்து எல்லாருக்கும் ஏங்க சமம்ன்றத பார்க்கணும் இல்லைங்க. அது எப்படி இவங்க என்ன குவாலிஃபிகேஷன்லன்னு இவங்க ரிஜெக்ட் பண்றாங்க? எதன் அடிப்படையில் ரிஜெக்ட் பண்றாங்க? அப்ப சமூக ஏங்க நீதி அதத்தாங்க அமைச்சர் என்ன அவரு பண்றாரு? சபாநாயகர் தான் வந்து பேசவே கூடாதுன்ட்டாரு சட்டசபையிலேயே. பிஜேபி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு. ஏங்க அப்புறம் எப்படி அவங்க பேச ஏங்க இவங்க வருவீங்க? நேரா எங்க போனோம்? எங்க ரிசைன் பண்ண யார் எடுத்தாங்களோ அங்க போய் நேரா கேட்கணும்ல இவங்க. சமூக நீதினா எல்லா இடத்துல தானே சமூக நீதி அமைச்சர் இவரு. இவர் என்ன ஹாஸ்டல்ல போய் சோறு போடுறதுக்கு மட்டும் பாப்பாரா? ஏற்கனவே சோறு போடுறது கன்ஃபார்ம் பண்ணுவாரா? ஏன் இதெல்லாம் போய் பார்க்க மாட்டாரா? ஏன் அர்ச்சகர் ஆகக்கூடாதுங்க? ஏற்கனவே பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஏன் என்ன இது கம்யூனிட்டி பேஸ் பண்ணி நீங்க வந்து இதை ரிஜெக்ட் பண்றீங்களா? இது சமூக நீதி துறையில வருதுங்க, இது தப்புங்கன்னு கேட்கக்கூடாது அவரு? பேரை மாத்திட்டா போதுமா? செயல்பாடு வேணும்ல. ஏன் முதல்வர் இப்போ அந்த அவர் பேர் என்னங்க, அது பொதுப்பணித்துறை, இவங்கெல்லாம் எல்லாத்துக்கும் பதில் சொல்றாங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதானே? ஆய்வு பண்ண வேண்டியதானே? என்ன நடந்ததுன்னு ஏன் ஆய்வே பண்ண மாட்டானுங்க அந்த கட்சிக்காரனும் போயிட்டு? ஏங்க பரவாயில்லையா அவன் வெளியே வந்து இப்ப வந்தா? வந்து இல்ல ஜான் ப்ரோ, அவன் வந்து இப்ப வந்து என்ன தெரியுமா வந்து சொல்லுவாங்க. இப்ப வன்னியரசு சார் வந்து என்ன சொல்லுவாருன்னா, தப்பு நடந்திருக்குங்க, 150 பேர் சும்மாலாம் தூக்க மாட்டாங்கங்க, தப்பு நடந்திருக்குது, அதுக்காண்டி ஆய்வு பண்ணி நாங்க புதுசா ஆள் எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில சொல்லுவாரு பாருங்க. இவங்க ஏங்க எல்லாம் வந்து அந்த அளவுக்கு தான் எடையில் இவங்களோட ஏங்க தங்கம் கொள்கைலாம். காணாம போயிடுச்சு, திருடு போச்சுன்னா எடை குறைப்பாளர்னு சொல்லி ஒரு டீசெண்டா ஹேண்டில் பண்ண கூட்டம் இது அவங்களெல்லாம். இதுல என்ன என்ன அடிப்படையில இவங்க எடுத்தாங்க? என்னங்க என்ன ரீசனுங்க? கம்யூனிட்டி பேரியர் எடுத்தாங்களா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்ல. அதுதானே சமூக நீதித்துறையோட ஒரு முக்கியமான பணி. அப்புறம் என்ன அதாவது பிசிஆர் ஆக்ட் இதெல்லாம் எதுக்கு இருக்கு? கம்யூனிட்டி பேஸ் பண்ணி உன்னை வந்து ஒடுக்குனா வந்து அவங்க வந்து இமீடியட்டா வரணும்ல அங்க. நாங்க வந்து 8 தலித் அமைச்சர்கள் கொடுத்துருக்கோம். நாங்க வந்து சமூக நீதியில பெரிய கிங்குன்றவங்க இதை வந்து முதல் கான்சன்ட்ரேஷன் எடுக்கணும்ல இது. அப்புறம் என்ன பொய் பேசிட்டு வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இந்து அறநிலையத்துறை வந்து என்ன எப்படி செயல்படுதுன்னா பார்ப்பனியத்தோட அடிவருடையா செயல்படுது. ஸ்ரீரங்கம் வேட்பாளர் அவர் வந்து கரெக்டா செயல்படுறாரு, அவரோட இதுக்கு கரெக்டா செயல்படுறாரு. இதை கேள்வி கேட்க மாட்டீங்களா? ஏங்க சமூக நீதித்துறை அமைச்சர் தாங்க இது பதில் சொல்லணும். சீரியஸாவே நான் சொல்றேன், அவங்க தான் பதில் சொல்லணும். ஆமாங்க. ஆக்சுவலா அந்த 109 பேர் வந்து எடுத்தவங்கல எப்படி எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அங்க இருக்கிற பாப்பானுங்கெல்லாம் அவங்கள பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த அன்னைக்கு தூக்கிட்டானுங்க. இப்படிதான் நடந்திருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அங்க வந்து மணியாற்ற வேலை கிடைக்கல. இல்ல பேந்தர் இதுல எடுத்தவங்க எல்லாமே வந்து எல்லாரும் எடுத்துட்டாங்களா? இந்த 109 பேர் மட்டும் தான் எடுத்திருக்காங்களா? இல்ல நம்ம இருக்கிற அந்த 109 பேர் எடுத்திருக்காங்க போல. இல்ல பேந்தர் இதுல எல்லாமே இந்த கம்யூனிட்டி தானா? இதுல இருந்து போனவங்க தானா? ஆமா. இது ரொம்ப அநியாயமா இருக்காங்க. எதன் அடிப்படையில் எடுக்கிறாங்க? யார் சொன்னது இவங்களுக்கு குவாலிஃபிகேஷன்? என்ன டெஸ்ட் வச்சானுங்க இவனுங்க? அதான் இப்ப தகுதி வந்து மறு ஆய்வு செய்யணும்னாக்கா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். இதனாலதான் நாங்க தூக்கி இருக்கோங்கிறதையாவது வெளிப்படையாவது சொல்லணும். இவங்கெல்லாம் வந்து ஒழுங்கா வந்து வேலைக்கே வந்து ஒழுங்கா ப்ராப்பரா எடுக்கல அப்படின்னா என்ன கணக்குன்னு எனக்கு புரியவே இல்லை. அப்ப இவ்வளவு நாளா வந்து அந்த அந்த கோயில்ல வந்து அவங்க வந்து கடவுளுக்கு வந்து நெய்வேத்தியம் எல்லாம் பண்ணிருக்காங்கல்ல. அப்ப வந்து சாமி கும்பிட்டவங்க எல்லாம் என்ன அருள் இல்லாமலா போயிட்டாங்க? இல்ல சாமி வந்து இவங்க வேண்டாம்னு சொல்லிருச்சா கனவுல வந்து? மனசார வந்து பூஜை பண்றாங்க. அதன் அடிப்படையில தான் நம்ம அர்ச்சகர் ஆகலான்ட்டு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம். இவனுங்க அதை வந்து நீக்குறானுங்கன்னா வந்து எவ்வளவு வன்மம் இருக்கணும். அதாங்க அவன் சொல்றது என்னன்னா, பிற்போக்கும் எல்லா உயிருக்கும். அதை நாங்க தாண்டா சொல்லுவோம், நீங்க யாரும் சொல்லக்கூடாது அப்படின்றாங்க. நாங்க சொன்னாதான் அது நீங்க சொல்லக்கூடாது. அதுதான் இதனோட மீனிங். அது அந்த 2வது லைன் அவனுங்களுக்கு தெரியல. பிறப்போவா செய்தொழில் வேற்றுமையாங்கிறது அவனுங்களுக்கு தெரியல. பிறப்பால தொழில் செய்யறத வந்து அந்த முதல் வரி மட்டும்தான் படிச்சு வச்சிருக்கானுங்க போல. அனைத்து சாதி அர்ச்சகராகலான்றது பெரியாரோட கனவு. அப்புறம் கொள்கை தலைவர்னு வச்சிருக்கீங்க, என்ன வெங்காயத்துக்குடா வச்சிருக்கீங்கன்றதுதான் இருக்கு. அந்த இந்த வடிவேல் நேத்து சொல்ல நடனா வருஷம் தீண்டாம விடாதுன்னு அந்த மாதிரிங்க அவனுங்க வன்மத்தோட தாங்க சுத்துவானுங்க. எப்பவுமே அவங்க என்னதான் இருந்தாலும் அவங்களோட இதை வந்து கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு யாருன்னா பிடிச்சி கொண்டுருவானுங்க.
அது பாருங்களேன், அவனுக்கு பண்ணிடுறானுங்க. அதை உடைக்கிறதா நம்ம அரசியல் பேசுறோம் பாருங்களேன். எப்பவுமே இதான் நடக்குது. நம்ம எதுவும் பண்றது கிடையாது. நம்ம என்ன பண்றோம், எல்லாம் ஒண்ணு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போயிட்டு மேல தள்ளுறோம். அவனுக்கு கீழே தள்ளி விடுறானுங்க. திருப்பி அது மேல தள்ளுறது நம்ம உட்காந்து கஷ்டப்பட்டு இருக்கோம். அவனுக்கு அரசியல்ல வெக்கமும் படல. அதுல வந்து இதுவே பண்ணல. இது மாதிரி பண்றவன் ஒரு மனிதன குலத்துக்கோ இல்ல மனித சமுதாயத்துக்கு எதிராக நம்ம ஒரு சிந்தனை வச்சிருக்கோமேனு ஒரு வெக்கமும் கிடையாது அவனுக்கு. ஒரு மனுஷனா இப்ப மனுஷனா நேத்து பார்த்தா இதுல என்னடா நேத்து குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கு ஆச்சுன்னா, இருங்க அப்படின்னு இருங்க பாக்குறேன். நேத்து என்ன ஆச்சுன்னா, இந்திய அரசுன்னு தான் சொல்லுவோம், ஒன்றிய அரசு சொல்ல மாட்டோம். ஏன்டா அப்படி சொல்ல மாட்டீங்கன்னு நம்ம கேள்வி வச்சோம்னா, அது தேவையில்லாம வந்து பகமையை உண்டாக்குது. யாருக்குடா? டெல்லி அரசுக்கும் நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கும் பகமை வந்துடும். கவர்மெண்ட்டுக்கும் எப்படி பகை வரும்? ரூல்ஸ் இல்ல படி இப்ப அந்த அட இருங்கண்ணே, ரூல்ஸ் படி அது யூனியன் தான், கான்ஸ்டியூஷன்ல இருக்கப்படி யூனியன் தான். யூனியன் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கு எப்படி பகை வரும்? பிஜேபிக்கு தாவேக்காவுக்கும் பகை வரும். நீ அந்த கட்சியை பகச்சு கூடாதுன்னு தான் பண்ற. யூனியன் கவர்மெண்ட் சட்டப்படி இருக்கிறதா தான் செய்யணும். சட்டத்தை மீறினாதான் பகச்சுக்கிறதா அர்த்தம். நீ வந்து சட்டத்தை மீறவே இல்லையே. சட்டத்துல வந்து அண்ணல் அம்பேத்கர் எழுதி வச்ச அரசியலமைப்பு சாசனத்துல என்ன இருக்கு? யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிதானே? இந்தியா இஸ் a country, it's யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிதானே இருக்கு. அது ஒரு இங்க இருக்கிற மாநிலங்களின் தொகுப்பு, ஒன்றியம் அப்படின்னு தானே இருக்கு. அப்போ ஒன்றிய அரசு தானே. நம்ம கான்ஸ்டியூஷன்ல இருக்கிறத சொன்னா பிஜேபி கோச்சுப்பான்னு நீ சொல்லாம இருக்கன்னா, நீ அப்ப அது கவர்மெண்ட் கோச்சுக்கலாம் இல்ல. நீ உனக்கு பிஜேபி கோச்சு கூடாது, மோடி கோச்சு கூடாது, அமித்ஷா கோச்சு கூடாது. இல்ல இப்ப அந்த இப்போ ஒன்றிய அரசோட மீனிங் என்னன்னா, பவர் வந்து அதாவது என்னன்னா எங்களுக்கும் பவர் இருக்கு. அதாவது இங்க இருந்தா உனக்கு பவர் வருது சென்ட்ரலுக்கு. அதுதான் அதனோட மீனிங். இங்கேயும் ஸ்டேட் எல்லாத்துக்கும் பவர் இருக்குப்பா. இந்த பவர்லாம் உங்ககிட்ட வரும் அப்படின்ற மாதிரி. மத்திய அரசு இல்ல இந்திய அரசு சொல்றது என்னன்னா, அவங்ககிட்ட தான் பவர் எல்லாருக்கும் டிஸ்பியூட் ஆகுதுன்னு அர்த்தம். அவன் தான் பவரோட ஹெட்டு அப்படின்னு ஆகுது. இது ஒத்துக்கிறது என்ன ஆகுதுன்னா, நீ தான் தலை, நாங்கள் தான் வால் தான் அப்படின்னு ஒத்துக்கிறது. இது இப்போ ஒன்றிய அரசு சொல்றது என்னன்னா, நாங்க எல்லாம் சேர்ந்து தான் நீ அப்படின்னு சொல்றது. இதை வந்து எப்படி பகையாகும்? உண்மையை தானே சொல்றோம். நம்ம எல்லாம் சேர்ந்து தானே இந்திய அரசு கவர்மெண்ட், அதானே இந்திய இறையாண்மை. இதை சொல்றதுல என்ன தயக்கம்? இதுல என்ன நம்ம வந்து டிஃப்ரெண்டா பேசிட்டோம்? அரசுக்கு இல்ல இந்திய அரசுக்கோ இல்ல ஒன்றிய அரசுக்கு என்ன டிஃப்ரெண்டா பேசிட்டோம்? யூனியன் கவர்மெண்ட்டுக்கு நம்ம டிஃப்ரெண்டா எதுவும் பேசலையே. நம்ம வந்து டேய் பாரு 500 எம்பி இருக்காங்க. 500 எம்பி மட்டும் இந்த இந்தியா கிடையாதுடா. இங்க வந்து 234 எம்எல்ஏவும் இருக்காங்க. அந்த 500 எம்பில 40 எம்பி எங்கிருந்து வந்திருக்கு, இங்கிருந்து அனுப்பிச்சிருக்கோம்டா. நாங்கெல்லாம் சேர்ந்து தான்டா இந்திய கவர்மெண்ட், இல்லைன்னா யூனியன் கவர்மெண்ட். எங்களுக்கும் இதுல ரைட்ஸ் இருக்குன்னு சொல்றதுதான் ஒன்றிய அரசு. இதை சொல்றதுல என்ன தயக்கம் இவனுங்களுக்கு? அப்ப இவனுக்கு என்ன சொல்றானுங்கன்னா, ஒத்துக்கிறானுங்க. இல்ல பவர் வந்து அங்கதான், நாங்க சும்மாதான் இங்க அப்படின்னு ஒத்துக்கிறானுங்க. அது எவ்வளவு கேவலம். அது எவ்வளவு கட்ஸா நம்மளோட ரைட்ஸுக்காக வந்து ஒரு ஒன்றிய அரசுன்னு ஒரு பேரை வச்சு பேசுங்க. அது பேரு கூட இவங்களால வந்து சொல்ல முடியலன்னா, அப்ப நாளைக்கு என்ன ரைட்ஸை கேட்பாங்க இவங்க? எல்லாத்தையும் வந்து ஏற்கனவே கல்வியை வந்து இதுல வச்சிருக்கானுங்க. மத்திய மாநில ரெண்டுத்துல இருக்க மாதிரி வச்சிருக்காங்க. மாநில பண்ணி மாத்தணும்னு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. நாளைக்கு அவன் என்ன பண்ணுவான்? சென்ட்ரல் இது ஃபுல்லா அவனோட லிஸ்ட்ல எடுத்துட்டு போயிடுவான்ல. இது மாதிரி ஒவ்வொரு உரிமையை கொடுத்துட்டோம்னா அப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்கு இங்க ரைட்ஸ்? ஏற்கனவே ஸ்டேட்டுக்கு ரைட்ஸே கிடையாது. இங்க வந்து கம்மியா தான் கொடுத்துருக்கானுங்க. இதையும் ஃபுல்லா எடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணுவானுங்க. அப்ப நம்ம வந்து ஒரு இந்தியாவுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருந்தாங்க. நம்ம இப்படிதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றிய அரசு ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லிட்டு, யூனியன் கவர்மெண்ட்டை ஹேண்டில் பண்ண சொல்லி ஒரு எடுத்துக்காட்டை நம்ம இருந்தோம். அதுல இருந்து இவங்க விலகுறாங்க. இது விலகுறது என்ன ஆகுதுன்னா, அது பிஜேபியோட அந்த ஃபுல் இதுவும் வந்து ஏத்துக்கிற மாதிரி தான் ஆகுது. ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே கொள்கை, ஒரே மதம் அப்படின்ற மாதிரி அந்த புள்ளியில போய் இணையதுல அதை இவங்க ஏத்துக்கிறான்ற ஒரு தன்மையில தான் இது போய் முடியுது. அதாவது நாட்டுப்பற்று எல்லாருக்கும் இருக்கு. எனக்கு கூட தான் இந்தியா அப்படின்னா நாட்டுப்பற்று இருக்கு. பட் நான் இங்க தமிழ்நாட்டுல வாழ்றேன், எனக்கான ரைட்ஸ் அங்க இருக்கு. அதனாலதான் டீலிமிட்டேஷன்ல நான் எதிர்த்தோம். டீலிமிட்டேஷன் அப்படியே ஆமா ஒன்றிய அரசு சொல்லிச்சு அப்படின்னு ஏத்துக்கல நாங்க. அதுல எங்களோட பிரதிநிதித்துவம் கம்மியாகுதுப்பா அப்படின்னு அதை எரிச்சு போட்டோம். அது மாதிரிதான் இருக்கணும் ஒரு அரசு. ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிதான் இருக்கணும். இவங்களுக்கு அந்த திராணி கிடையாது, அந்த அறிவார்ந்த சிந்தனை கிடையாது. அதுதான் கொள்கை வந்து இங்க வந்து ரோல் பண்ணணுவாங்க. இவங்களுக்கு கொள்கையோட புரிதலே கிடையாது. அப்படி எங்க ரோல் பண்ண போகுது? ஏங்க நிறைய பேர் வந்து ஆக்சுவலா வந்து தமிழ்நாடு உரிமைக்காண்டி பேசுனா அது இந்தியாவோட பலத்துக்காண்டி பேசுறதுங்கிறதே புரிதல் இல்லாம இருக்காங்க. இந்தியாங்கிறது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டோட வளர்ச்சி, ஒவ்வொரு ஸ்டேட்டோட ஆளுமை,
ஒவ்வொரு ஸ்டேட்டோட பொருளாதாரம் அதை வச்சுதான் இந்தியாங்கிற நாடு இருக்குது. இவனுக்கு வந்து நம்ம அவங்கவுங்க ஸ்டேட் ரைட்ஸ்காண்டி பேசுறதே வந்து இந்திய அரசுக்கு எதிராக பேசுறதுன்னு நினைக்கிற மாதிரியான ஒரு தாட்டை வந்து மண்டைகளை வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. என்ன பண்ண முடியும்? இல்ல இப்போ இதுல ஸ்டேட் ரைட்ஸ்ன்றது வந்து மக்களோட ரைட்ஸ். இப்ப நீங்க நல்லா பாருங்க, 2 கவர்மெண்ட் நீங்க வச்சுக்கோங்களேன். 2 கவர்மெண்ட் வந்து ஒன்னு யூனியன் கவர்மெண்ட், ஒன்னு ஸ்டேட் கவர்மெண்ட். யூனியன் கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமா இருக்குதா மக்கள்கிட்டன்னு பாத்தீங்கன்னா இல்ல. யூனியன் கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து இது ஒரு கம்பெனி மாதிரி புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஓனர் வந்து அந்த கம்பெனியை என்ன பண்ணுவாருன்னா நம்பர் 1 கம்பெனியா மாத்தணும்னு நினைப்பாரு. அந்த மாதிரி வந்து டிஃபென்ஸ், வெளியுறவுத்துறை, இந்த மாதிரி எல்லாம் தான் ஒன்றிய அரசோட மெயின் இது ப்ரியாரிட்டி. ஓகே, ராணுவம் இதெல்லாம் தான் அவங்களுக்கு மெயின் ப்ரியாரிட்டி. ஆனா ஸ்டேட் கவர்மெண்டோட மெயின் ப்ரியாரிட்டி என்ன? கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்பு பெருக்கிறது அப்படின்னு மக்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்யறது ஸ்டேட் கவர்மெண்ட் தான். மக்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் தான். ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, ஆனா பவர் கம்மியா இருக்கு. நீ ஒன்றிய அரசு கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி மக்கள் மேல உனக்கு கம்மி, ஆனா பவர் உனக்கு அதிகம். இப்படி வச்சா அது மக்களுக்கு ஏதாவது வந்து நன்மை சேருமா? அப்ப மக்கள் மீது அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதிக பவர் கொடுக்கணும். அப்பதான் மக்கள் வளருவாங்க. மக்கள் வளர்றதுக்கான திட்டங்கள் போட முடியும், சட்டங்கள் போட முடியும் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். கரெக்ட். நீங்க சொல்றதுதான் கரெக்ட். அவங்க வந்து பவர் வந்து ஜாஸ்தி வச்சிருக்காங்க, ஆனா மக்களுக்கும் அவங்களுக்குமான தொடர்பு ரொம்ப கம்மி. இங்க ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் லா அண்ட் ஆர்டர்ல இருந்து நிலம், மக்களோட மொழி இதெல்லாம் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஸ்டேட்டு கிட்ட இருக்குது. மக்களுக்கு நேரடியா தொடர்பு இருக்கிற கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான். நம்ம கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் அப்படிதான் வந்து பிரிச்சிருக்காங்க. அதுதான் வந்து இந்திய ஒற்றுமைக்கு நல்லதுங்கிறதுனாலதான் அப்படி வந்து அவர் வந்து கான்ஸ்டியூஷனை எழுதினாரு. ஏன்னா வந்து நம்ம பலதரப்பட்ட தேசிய இனங்கள் இருக்கிற ஒரு நாடு தான். அதை வந்து மாத்தவே முடியாது. நீங்க வந்து இப்ப வந்து எல்லா பவரையும் கொண்டு போய் ஸ்டேட் கவர்மெண்ட்டை தள்ள என்ன ஆகுதுன்னா, இந்த ஒவ்வொரு ஸ்டேட்ல வந்து பாதிக்கப்படுறவங்க இருக்கிற மக்கள் அவங்க இருக்கிறது வந்து பெருசா வந்து பிரச்சனைக்கு வந்து வழிவகுக்கும். இது வந்து நாட்டோட ஒற்றுமைக்கே பிரச்சனைங்கிறதே அவனுக்கு புரிய மாட்டேங்குது. பவர் இருந்தா மட்டும் எல்லாத்தையும் நடத்திட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறானுங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஆக்சுவலா இந்தியா மேல அக்கறை இருக்கிறவங்க வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் பவரை குவிக்கிறத வந்து எதிர்த்து பேசணும். அதுவே வந்து ஆக்சுவலா வந்து இந்தியாவுக்கு பவர் இருந்தா தேசப்பற்றுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையை உருவாக்குது. இப்ப நார்த் ஈஸ்ட்ல எல்லாம் வந்து எதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அங்க இருக்கிற லோக்கல் மக்களுக்குமான தொடர்பே இல்லாம அவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னா அதான் பிரச்சனை. காரணம் அதான். அவங்களோட ரைட்ஸ் அந்த ஸ்டேட்ஸ் வந்து பாதுகாக்கவே இல்லை. முன்னாடில இருந்தே அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வந்து இந்த ராணுவ ஸ்பெஷல் பவர்ஸ் கொடுத்துதான் அந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து கையிலேயே வச்சிருந்தாங்க. அந்த ஸ்டேட்டோட பவர் வந்து இல்லாம அந்த மக்களோட வளர்ச்சி இல்லாம அதுதான் வந்து பிரச்சனையே. அந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்லாம், காஷ்மீர்லயும் அதே பிரச்சனை தான். நம்ம தமிழ்நாடு தான் எப்படி வந்து இவ்வளவு வளர்ந்தது? 70கள்ல அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு ஸ்டேட் இவ்வளவு வளர்ந்ததுன்னா இங்க இருக்கிற மக்களுக்கு தகுந்தாப்புல இங்க இருக்கிற எல்லாத்தையும் இங்க இருக்கிற மக்கள் என்ன தேவை அப்படிங்கறத புரிஞ்சு அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஒவ்வொரு திட்டத்தையும் கொண்டு வர்றதுனாலதான் இங்க வளர்ந்தது. இவங்க வந்து தமிழ்நாடு மக்கள் வந்து உழைச்சாங்க, வளர்ந்ததுங்கிறது உண்மைதான். ஆனா அதுக்கு பாலிசி மேக் பண்ணது யாரு? இங்க இருக்கிற கவர்மெண்ட்ஸ் பண்ணது. இந்திய உள்ள விட மாட்டோம். ஏன்னா வந்து இந்தியங்கிறது ஒரு நம்மளுக்கு வந்து இன்னொரு அந்நிய லாங்குவேஜ். இந்திய உள்ள விட மாட்டோம்னு சொன்னதுக்கு ரீசனு நம்ம வளரணுங்கிறது தான். அதை வந்து திருப்பி வந்து நாங்க வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அது வந்து பெரிய ஹிந்தி படிச்சு இந்தியா முழுசா வந்து போயிடலாம் அப்படின்னா இந்தியால எல்லாரும் இந்தியால இருந்து சவுத்துக்கு தான் வரானுங்க. எதுக்கு நம்ம வந்து ஹிந்தி படிக்கணும்? அவங்க நம்ம மொழியை படிச்சுட்டு வர வேண்டியது தானே. இங்க தேவைன்னா அப்படிதான். நம்ம அந்த காலத்துல என்ன பண்ணோம்? பாம்பேக்கு வேலைக்கு போகும்போதெல்லாம் என்ன பண்ணாங்க மக்கள்? ஹிந்தியை அங்க போய் தான் படிச்சுக்கிட்டாங்க. ஹிந்தி தெரிஞ்சா போனாங்க கிடையாது. இல்ல 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 அது இந்தி இருமொழி கொள்கை நம்ம ஏத்துக்கிட்டோம். அதுல என்னன்னா இந்தி படிச்சா வேலை கிடைச்சா கூட நான் ஏன் படிக்கணும்னு தான் கேட்கணும் இங்க. ஏன்னா ஒரு ஒன்றிய அரசு இங்க பலதரப்பட்ட மொழி இருக்கு. எல்லாத்தையும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நீ ஒரு மொழியை நீ வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறனா அதுவே தப்பு தானே.
ஒன்றிய அரசுன்றது இங்க எல்லா ஸ்டேட்டும் இருக்கு, நிறைய மொழி இருக்கு. எல்லாருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நீங்க ஹிந்தியை வளர்க்குறேன்னா அதே மாதிரி தமிழை வள, மலையாளத்தை வள, தெலுங்கை வளர்த்துக்கான வாய்ப்புகள் உருவாக்கு. எழுது போயிட்டு எல்லா இடத்துலையும். அப்போ நீ ஒரு மொழியை வந்து ஏத்துக்கிறது இல்ல ப்ரொமோட் பண்றது என்ன மீனிங்னா ஸ்டேட்டோட ரைட்ஸை நீ மதிக்கல. அதுதான் அர்த்தம். பிரச்சனை இல்லைங்க. அதுதான் அர்த்தங்க. அவன் வந்து ஒரு மொழியை கொண்டாடுறாங்க, அது கூட நம்மளுக்கு பிரச்சனை இல்ல. ஹிந்திக்கு நிதி ஒதுக்கி வளர்த்துக்க என்னமோ பண்ணிக்கோ. எங்களுக்கு தமிழை வளர்க்க விட்டுறணும், பவரை கொடுத்துடணும். நீ எங்களுக்கு பவரை கொடுக்க மாட்டேற, அதான் பிரச்சனை. எனக்கு வந்து இப்ப இருமொழி கொள்கையை வச்சு நான் ஏன் வந்து இருமொழி கொள்கையில இருந்து ஒரு டாக்டரோ இன்ஜினியரோ நான் உருவாக்கணும் அப்படின்னா, என் மக்களுக்கு மருத்துவம் பார்க்க இங்க வேணும். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க இங்க டாக்டர்ஸ்? நீங்க பழைய படம்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த பழைய படத்துல எல்லாம் வந்து ஒரு கண்ணுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாளைக்கு வந்து கண் ஆப்ரேஷன் பண்றதுக்கு டெல்லியில இருந்து டாக்டர் வராரு, மும்பைல இருந்து டாக்டர் வராரு அப்படின்னு ஏதாவது ஒரு மார்வாடியோ இந்த மாதிரி ஒரு வடக்குல இருந்து ஒரு ஹிந்தி படித்தவரோ வருவாரு. பெரிய பெரிய டாக்டர் ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும், அப்ப வெளிநாட்டுல அந்த வெளியூர்ல இருந்து அந்த டாக்டர் தான் வரணும், பாம்பேல இருந்து அந்த டாக்டர் வரணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஸ்டேட்ல வந்து இந்த விஷயம் எல்லாம் பண்ணி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கேன்சல் பண்ணி நிறைய டாக்டர் உருவாக்குன அப்புறம் தான் நீங்க எங்க வேணா போகலாம். எந்த டாக்டர் வேணா நீங்க எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு எனி டைம் அவைலபிள், ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் எனி டைம் அவைலபிள் அப்படி இருக்குது. சரி, அது மட்டுமா? இங்க பிரைவேட்ல படிச்ச டாக்டரும் இங்க அதிகமா இருக்காங்க, கிளினிக்ல எல்லாம் ஃபீஸ் வாங்குறாங்களே அப்படின்னா, நீங்க எங்கேயாச்சும் வந்து இங்க பிரைவேட்ல எல்லாம் ஃபீஸ் எவ்வளவு? மிஞ்சி போனா 200 ரூபா இருக்குமா கன்சல்டேஷன் ஃபீஸ்?